பேசணுமா இல்லையா? அர்ச்சுனாவை எதிர்க்காக ஆதரித்தீர்கள். ஆமா, நல்லவன் ஆதரிச்சோம். அப்ப ஏன் இப்ப எதிர்க்கிறீங்க? இப்ப கெட்டவன் எதிர்க்கிறோம். அப்பவே அப்ப ஆதரிச்சு அதான் சொன்ன நல்லவன் ஆதரிச்சோம். இப்ப மட்டும் எப்படி கட்டுமான போச்சா? சரி, இப்ப பேசுற பேச்ச நாங்க ஆதரிக்க பேசினாரா? இப்ப அர்ஜுன ராமநாதன் பேசுற பேச்ச நாங்க ஆதரிக்கும் போது பேசினா இப்ப எதிர்க்கிறாங்க. அப்ப எதிர்க்க மாட்டோமா? சொல்லு, கேள்விக்கு பதில் இருக்க. பெரிய கண்டுபிடிப்பு வித்துவாங்கள். என்ன வித்துவாங்கள்? உள்ளூராட்சி தேர்தல மகத்தான வெற்றி. அடை, உள்ளூராட்சி தேர்தல வெல்றவன் சொன்னா இப்படி அசிங்கமா அவதூறு பேசுவான? அவன நோக்கம், அவன் குழப்பவாதி. யாராச்சும் கேட்கல. அன்றைக்கு வந்தீங்க மேல 5 கேள்வி கேட்ட அர்ச்சுனா ராமநாதன் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் பேசிய விடயங்களில் தமிழர்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் 5 பட்டியலிடுக. ஒரு பயப்புல சொல்றீங்க இல்லையே. அர்ச்சுனா நல்லவரா கெட்டவரா? பதில் இல்ல உங்கள்கிட்ட. சரி, அர்ச்சுனா செய்த நல்லது 5 சொல்லுங்க, அதுக்கு பதில் இல்ல. சரி, நாங்க அகதி. சரி, உம்பேச்சுக்கு நாங்க வாரோம். சரிப்பா, நாங்க அகதி தான். ஆமா, அகதி தான். அப்புறம் எதுக்கு அந்த அகதி தமிழ்கிட்ட அரசியலுக்கு காசு கட்டு பிச்சை கட்ட வந்த? அப்ப காசு வாங்கல உங்களுக்கு தெரியல நாங்க அகதி தமிழ் அப்படியா? நான் கோமாளி. சரி, நான் கோமாளி. அப்ப நீ யாரு? பதில் இல்ல. நான் முட்டா. சரி, நான் முட்டா. அப்ப நீங்க யாரு? பதில் இல்ல. சரி, நீங்கள் எல்லாம் துரோகிகள். சரி, நாங்க துரோகி. அப்ப நீங்க யாரு? பதில் இல்ல. அந்த அகதியாக வந்த அந்த தமிழன் தான் எங்கள் அன்னை மண் வாட விடாமல் எங்கள் அண்ணன் படையை தோளில் தூக்கி சுமந்தான், தெரியுமா? ஆகவேதான் அந்த தமிழனை கண்டு இன்றும் அலறிக்கொண்டிருக்கிறீர்கள். வெளிநாட்டில் உள்ள தமிழன் அனுபவிக்காத அத்தனையும் அன்னை தமிழ் மண்ணிலே கொண்டு புகுத்தி, ஆகவேதான் வெளிநாட்டு தமிழன் வந்துவிட்டால் எங்களது மண்ணையும் மக்களையும் பலப்படுத்தி விடுவான். அவன் வரக்கூடாது. வந்துவிட்டால் 76 அல்லது 77 ஆண்டு காலமாக சுதந்திரமடைந்த இலங்கையை, தென்னிலங்கை அடையாத பல விடயங்களை அவன் கட்டி காத்து விடுவான். கலையாத கனவு சுமந்து கனமான விழியோடு காலடி வைத்து கடப்பையிலே காத்திருக்கும் கண்கள் வேந்தர்களின் நினைவு தாங்கி ஊர் விட்டு ஊர் வந்து இன்னும் உணர்விழந்து போகாமல், சோர்விழந்து போகாமல், சோகை இழந்து போகாமல், வாடை இழந்து போகாமல், வையம் வாடாமல் எங்கள் மண்ணையுடைய நினைவு தாங்கி இருக்கிற உறவுகளே, மீளவும் ஒரு வணக்கம். புன்னகை தந்த எங்களது தேசத்திலே புன்னகையை தொலைத்து விட்டு பல இன்னல்களையும் இடையூறுகளையும் தாங்கியவாறு எங்களது மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களது உறவுகள் மேலானவர்கள், தாங்கண்ணாத ஈழமாம் இறுதி நாட்டை கட்டி காக்க அணிவகித்து வந்த எங்கள் வீரர்களின் தியாகங்களை நெஞ்சில் சுமந்தவாறு இன்னும் இந்த நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்வாங்கு வாழுகின்ற இந்த வையவாழ் மக்களுக்கு மீளவும் நன்றிகள். குனிந்த தலை நிமிராது பகை பல தடைகள் எடுத்து வீசுகிற பொழுதும் அதற்கு அடிபணிந்து அவனது அடக்குமுறைக்குள் வீழ்ந்து விடாது இறக்கை கட்டி பிறக்கின்ற இனமான உணர்வுள்ள எங்கள் தமிழனே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அடக்குமுறை பல்வேறு வகையிலே எங்கள் மண் மீது வீசப்பட்ட பொழுது எங்கள் வீரர்கள், எங்களுடைய வீரர்களுடைய படைகள் முப்படைகள் கொண்டும் முற்றுகைக்கில் வைக்கப்பட்ட பொழுது அந்த மண்ணினுடைய வலிகளை உடைத்தறிந்து அந்த தியாக வீரர்களுக்கு தோள் தந்து அந்த மண்ணையும் மக்களையும் வாழ வைத்தவர்கள் நீங்கள் சொல்கிற இதே கக்கூசு கழுவிற இதே நாடு விட்டு வந்த எங்கள் அகதி தமிழன். சரி, நாங்கள் நாடு விட்டு வந்தவர்கள் தான், நாங்கள் கூடு விட்டு வந்தவர்கள் தான். ஆனால் இங்கிருந்து கூவுகிறோம். அந்த அகதியாக வந்த அந்த தமிழன் தான் எங்கள் அன்னை மண் வாட விடாமல் எங்கள் அண்ணன் படையை தோளில் தூக்கி சுமந்தான், தெரியுமா? ஆதலாத்தான் ஒத்த ரூபா கடன் இல்லாமல் ஒரு நிர்வாக ஒரு நாட்டை கட்டி காத்த எங்களது மாமர வீரன் மண்ணிலே வாழ்ந்த அந்த மகத்தான சாதனையை படைக்க தோள் தந்து உதவியவர்கள் நீங்க சொல்கிற இதே அகதி தமிழன் தான். ஆகவேதான் அந்த தமிழனை கண்டு இன்றும் அலறிக்கொண்டிருக்கிறீர்கள். 15 வருடங்களாக போர் இல்லை, குருதி இல்லை,
யுத்தம் இல்லை, அந்த போர் முகம் அங்கு இல்லை. எல்லாம் சுதந்திரம், எங்கும் சுதந்திரம், எதிலும் சுதந்திரம், எதிலும் தாராளமயமாக தன்னார்வ நிறுவனங்கள் உங்களை புடைசூழ, புன்னகை அவை வீச, அந்த குடைக்கிலே விழுந்து கும்மி அடிக்கிறீர்கள். ஆனால் வெளிநாட்டில் உள்ள தமிழன் அனுபவிக்காத அத்தனையும் அன்னை தமிழ் மண்ணிலே கொண்டு புகுத்தி அங்கே கபலீகரம் செய்யப்பட்டு ஒரு புதிய நுகர்வு கலாச்சாரம் புகுத்தப்பட்டிருக்கு. அவ்வாறான அந்த அடிமைத்தனத்தில் இருந்து மீளாமல் அடிமைக்குள் இலசுகளை வீழ்த்தி இன்று அவர்களது உணர்வுகளோடு விளையாடி கொண்டிருக்கிற இந்த ஊழியம் தொடராது. ஆகவேதான் வெளிநாட்டு தமிழன் வந்துவிட்டால் எங்களது மண்ணையும் மக்களையும் பலப்படுத்தி விடுவான். அவன் வரக்கூடாது, வந்துவிட்டால் 76 அல்லது 77 ஆண்டு காலமாக சுதந்திரமடைந்த இலங்கையை, தென்னிலங்கை அடையாத பல விடயங்களை அவன் கட்டி காத்து விடுவான். அவன் கடல் படையை ஸ்தாபித்து விடுவான், விமானப்படையை உருவாக்கி விடுவான். அரசோடு, மத்திய அரசோடு பறந்து விடுவான். அவன் பேக்கரியிலே வேலை செய்கிற என் அண்ணா அக்கா இருக்கிறார்கள், கிளீனிங் வேலை செய்கிற என் அண்ணா அக்கா இருக்கிறார்கள், அக்கா வேலை செய்கிறார்கள், காவல்துறைக்கிலே எங்கள் அண்ணா அக்கா வேலை செய்கிறார்கள், உளவுத்துறைக்கிலே எங்கள் அண்ணாக்கள் வேலை செய்கிறார்கள். ஏன் செவ்வாய்க்கு விண்வெளி அனுப்புகிற அந்த நாசாவுக்கு கூட எங்கள் அண்ணா அக்கா வேலை செய்கிறார்கள். ரயில்வேக்கில் எங்கள் அண்ணா வைத்திருக்கிறார்கள். பல உணவகங்கள், ரெஸ்டாரண்ட்கள், பல சிக்கன் கடைகள், பல்பொருள் அங்காடிகள், வர்த்தக மையங்கள், ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்கள், ஆடை தொழிற்சாலைகள், தபால் கந்தோர்கள் என அத்தனை நிர்வாக கட்டமைப்புகளும் அவன் வாழ்கிறான். அவனிடம் அனுபவம் இருக்கிறது, அவனிடம் நிதி இருக்கிறது. அதை கொண்டு வந்து அவன் உடைந்து போன அல்லது அவனால் இதுவரை மீட்டுவிட முடியாத அந்த தாயகத்தை உருவாக்கி விடுவான் என்ற பயம் இந்த அந்நியனுக்கு இருக்கிறது. எங்கள் இனமான விடுதலை காட்டி கொடுத்தவனுக்கும் இருக்கிறது. ஆகவே அதை உடைக்க வேண்டும். அந்த உணர்விலிருந்து அவனை மெல்ல மெல்ல நசுக்க வேண்டும். அப்படி நசுக்கினால் மட்டும்தான் அந்த உணர்வையும் அவர்களுடைய உரிமைகளையும் மழுங்கடித்து விட முடியும், மறக்கடிக்கப்பட்டு விட முடியும். ஆகவேதான் அவர்கள் எங்கள் இனத்தை அகதி தமிழ் என கொச்சைப்படுத்துகிறான். சரி, நாங்க அகதி, சரி உன் பேச்சுக்கு நாங்க வாரோம். சரிப்பா, நாங்க அகதி தான், ஆமா அகதி தான். அப்புறம் எதுக்கு அந்த அகதி தமிழ்கிட்ட அரசியலுக்கு காசு கட்டு பிச்சை கட்டு வந்த? வீணா போன வசூல் ராய் அர்ச்சுனா, எதுக்கு நீ காசு கட்டு வந்த? எதுக்கு வந்த? ஏன் வந்த? அவர் மட்டுமா? அனைத்து வெள்ள வட்டியிலும் தான் வந்தீங்க. அப்ப காசு வாங்கல உங்களுக்கு தெரியல நாங்க அகதி தமிழ், அப்படியா? சரி, அந்த மண்ணில இருக்கக்கூடியவர்கள் வலுவிழந்து இருக்கிறார்கள், போரால் பாதிக்கப்பட்டு பொருளாதாரத்தில் நலிவடைந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த யூடியூப், இந்த டிக்டாக், அங்க சமூக வலைத்தளங்கள் அனைத்திலும் உதவி போகிறதே. சரி, எங்களுக்கு வேற கதை இல்லை. அப்ப இதை பேச அர்ச்சுனா நிலவரா கட்டவரா? பதில் இல்லை உங்கள்கிட்ட. சரி, அர்ச்சுனா செய்த நல்லது 5 சொல்லுங்க, அதுக்கு பதில் இல்லை. இதை விட்டா வேறு பேச்சில் அப்ப எதை பேசணும்? பதில் இல்லை. நான் கோமாளி, சரி நான் கோமாளி, அப்ப நீ யாரு? பதில் இல்லை. நான் முட்டா, சரி நான் முட்டா, அப்ப நீங்க யாரு? பதில் இல்லை. சரி, நீங்கள் எல்லாம் துரோகிகள், சரி நாங்க துரோகி, அப்ப நீங்க யாரு? பதில் இல்லை. கத்தி கத்தி என்னதை கடப்ப, சரி நாங்க கத்துற, அதை கேட்டு நீ என்ன செய்ய போற? பதில் இருக்க? எதுக்காக ஒன்றுக்கு பதில் இருக்க? இருக்கா ஐயா பதில்? ஏதாவது இருக்கா? சரி, அரசியல் ஞானிகள், அப்படியா? அப்ப கடந்த 15 வருஷம் எங்க கடந்த? கோமால இருந்தியா? ஏப்பா கோமால இருந்தியாப்பா? ஏப்பா கோமால இருந்தியா? இல்ல இப்பொழுதுதான் எங்களுக்கு காலம் கழிந்தது. சரி, இப்ப என்ன கணித தமிழனுக்கு கிடைச்சது ஒன்று சொல்லுவாப்போ, சொல்ற. சரி, நான் பல, சரி நான் அங்கவீனம் உற்றவன் அல்லது புத்தி சுகாவீனம். சரி, அப்ப நீங்க யாரு? எதுக்காக
பதில் இருக்கா? முடியுமா உன்னால? என் கேள்விக்கு பதில் இருந்தா பாப்பா, நான் தான் சொல்ல உனக்கு கூட வாரேன், நான் ரெடி, ஐ ஆம் ரெடி. பா, என் கேள்விக்கு பதில சொல்லு, நான் வாரேன். என் கேள்வி உனக்கு பதில் இருக்கா? அவதூறு பரப்புற, இத கெட்ட வார்த்தை இதான உங்கள்கிட்ட இருக்கிறது. புத்தி குறைஞ்சவன், புத்தி குறைஞ்சவன் பேச்ச எதுக்கு நீ புத்தி உள்ளவன் கேட்கிற? இனியும் உனக்கு தான். ஏன் கேட்கிற? பதில் இருக்கா? எதுக்காச்சும் ஒன்றுக்கு பதில், என்னிட பதில் இருக்கு, பா பேசுவோம். வந்தால் எங்களை கலைக்க விட மாட்டார்கள், வருக வருகோடு அழைக்கிறார்கள். வந்தால் சரி, வந்தா நீ என்ன கேட்கிற? ஒன்று நான் பேசினா என்ன பேச விட்டு நீ பேசணுமா இல்லையா? பேசணுமா இல்லையா? அர்ச்சுனாவை எதிர்க்காக ஆதரித்தீர்கள். ஆமா, நல்லவன் ஆதரிச்சோம். அப்ப ஏன் இப்ப எதிர்க்கிறீங்க? இப்ப கெட்டவன் எதிர்க்கிறோம். அப்பவே அப்ப ஆதரிச்சோம். அதான் சொன்ன, நல்லவன் ஆதரிச்சோம். இப்ப மட்டும் எப்படி கட்டுமான போச்சா? சரி, இப்ப பேசுற பேச்ச நாங்க ஆதரிக்க பேசினாரா? இப்ப அர்ஜுன ராமநாதன் பேசுற பேச்ச நாங்க ஆதரிக்கும் போது பேசினா இப்ப எதிர்க்கிறாங்க, அப்ப எதிர்த்துக்க மாட்டோமா? சொல்லு, கேள்விக்கு பதில் இருக்க. பெரிய கண்டுபிடிப்பு, வித்துவாங்கள். எந்த வித்துவாங்கள்? உள்ளூராட்சி தேர்தல மகத்தான வெற்றி. உள்ளூராட்சி தேர்தல வெல்ற வந்துச்சுன்னா இப்படி அசிங்கமா அவதூறு பேசுவானா? அவன நோக்கம், அவன் குழப்பவாதி. அவன் நோக்கமே குழப்புறது. யாரை குழப்புறது? மக்களை குழப்புறது. அப்புறம் குழப்பி ஆண்டவரை வெல்ல வைக்கிறது. ஆண்டவரை யாராச்சும் கேட்கல. அன்னைக்கு வந்தீங்க மேல 5 கேள்வி கேட்ட அர்ச்சுனா ராமநாதன் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் பேசிய விடயங்களில் தமிழர்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் 5 பட்டியலிடுக. ஒரு பயப்புல சொல்றீங்க இல்லையே? அப்ப உனக்கு புரியுதல்ல, அவன் பேசுறவங்களுக்கு தப்பு, செய்யறவங்களுக்கு தப்பு. அப்ப தப்பா செய்யறவன எதுக்கு நீ ஆதரிக்கணும்? அப்ப நான் மானம் கட்ட தமிழ், அப்ப நீங்க யாரு? நான் புத்தி கட்ட தமிழ், அப்ப நீங்க யாரு? நான் துரோகி, அப்ப நீங்க யாரு? நான் கேடு கட்டவன், அப்ப நீங்க யாரு? சொல்லு, எதுக்கா ஒன்றுக்கு பதில் இருக்கா பதில்? நான் 4 ரூபாய்க்கு கத்துறேன், அப்ப நீ எங்க கத்துற? ஏதாவது ஒன்று அறிவுபூர்வமா ஏதாவது பேசுறிய கொக்கக்க பொக்கக்கா வர என்ன தெரியும்? கருத்தளவா அதை விட்டு முதுகுல குத்துறது, போய் செல்வனையை போய் அடிக்கிறது. செல்வனைக்கு எஸ்பிக்கு ஒன்றும் தெரியா? சரி, அவங்களுக்கு ஒன்றும் தெரியா, அப்ப உனக்கு தெரியுமா? எதுக்காக ஒன்றுக்கு பதில் இருக்க? இவன் கதைக்கிறப்ப ஜிங்கிச்சா, சரி அவங்க ஜிங்கிச்சா, அப்ப நீ என்ன பண்ற? எதுக்காக ஒன்றுக்கு பதில் இருக்க? உன்னை நீயே கேவலப்படுத்துற, வெக்கமா இல்ல? இவர்கள் மக்களுக்கு என்ன செய்தார்கள்? சரி, நான் ஒன்றும் செய்யல, அப்ப நீ என்ன செஞ்ச? சரி, உங்களுக்கு வர நான் ஒன்றும் செய்யல, அப்ப நீ என்ன செஞ்ச? எதுக்காக ஒன்றுக்கு பதில் இருக்க? அடே, முடிஞ்சா பா மேல பேசுவ. நீயும் அண்ணன், நானும் தம்பி. அல்ல உனக்கு நான் தம்பி, அல்ல எனக்கு நீ அண்ணன். எதுவும் ஒன்றா வச்சுக்கோ, அண்ணன் தம்பி ஏதாவது ஒன்றா வச்சுக்கோ. பா பேசுவோம் ஐயா, நீ தமிழன், நான் ஆமா வா பேசுவோம். ஏன் கேட்கிற கேள்வி எதுக்காக ஒன்று கூட பதில் இருந்தா பை பா. வர மாட்டேங்கிற, ஒரு பயப்புள்ள வர மாட்டேங்கிறிய. வந்தா கேட்ட கேள்விக்கு பதில் வர மாட்டேங்கிற. வந்து எதிர்மறையா பரப்போம். அப்ப மக்கள் யோசிப்பான், யாரா வண்டி மேந்த தேடி வருவான். அப்ப அந்த விளம்பரம் தானே நெகட்டிவ் மார்க்கெட்டிங். அர்ஜுனா செஞ்ச வேலையை இப்ப நான் செய்கிறேன். உடைச்சு பேசிட்டோமா? உள்ளது சொல்லிட்டோமா? போடு, திட்டு, மணமகள் தேவை என்று கூட நீ நல்லது பேச மாட்ட. அப்ப உன திட்ட விடாம திட்டிக்கிட்டே இரு. வன்னி மைந்தன் கோமாளி, பைத்தியக்காரன், பரதேசி பைய, என்ன வேணுமனாலும் சொல்லியா. ஆனா விட்டுறாத, நிப்பாட்டி. நீ நிப்பாட்டினா எங்களுக்கு வியாபாரம் இல்லை. காசு கொடுத்தா பேசுறீங்க, அப்ப அதுக்கு நன்றி. திட்டிக்கிட்டே இரு.